விழுப்புரம் மார்க்கெட் கமிட்டி என்று அழைக்கப்படும் விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விழுப்புரம் நகரத்தில் நேரு வீதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கட்டடம் தான் இது. முதல்ல இந்த இடத்த மல்லாட்ட கமிட்டி அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா மணிலாவுடைய வரத்தும் விற்பனையும் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அது மட்டும் இல்லை, நம்ம மாவட்டத்திற்கு, அன்றைய தென்னார்காடு மாவட்டத்துக்கு மல்லாட்ட ஜில்லா அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பருத்தி வரத்துக்கும் விற்பனைக்கும் மிகவும் பேர் போனது நம்ம விழுப்புரம் மார்க்கெட் கமிட்டி. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட இந்த புதிய கட்டடத்தை 9/11/1975 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் திறந்து வச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில் அன்றைய அமைச்சர்கள் சீபா ஆதித்தனார், பண்ருட்டி எஸ் ராமச்சந்திரன், ராசாங்கம் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சண்முகம், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் மு செல்வராசு இவங்க மட்டுமல்ல, விற்பனை குழு தலைவரான திருநாவலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி சுப்பிரமணியன் அவர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு அழகான அலுவலகம் கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. சார் நீங்கள் இது ஒரு 1000 மீட்டர் அண்மையில் வீசிய புயல் மழைக்கு பிறகு இப்போ தான் வரத்து, அதிலும் குறிப்பாக நெல் வரத்து தொடங்கியிருக்குது விழுப்புரம் மார்க்கெட் கமிட்டியில். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த வேளாண் விளைபொருளுக்கான சந்தையாக இருக்கிறது தான் விழுப்புரம் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லலாம். மிக பெரியதும் விரிவடைந்ததுமாகும் இந்த மார்க்கெட் கமிட்டி.